மனிதனுக்கு அழகு சேர்ப்பது, அவனுடைய வஸ்திரம் பாதி அழகை அவனுக்கு சேர்க்கும் என்று உலகத்தில் சொல்லுவார்கள். தேவ நாமத்துக்கு மகிமை உண்டாட்டும். ஆனால் கர்த்தருக்குள் பிரியமான தேவஜனமே, ஆவிக்குரிய கிறிஸ்தவ வாழ்க்கையிலே வஸ்திரம் என்பது மிக 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 நமக்கு முக்கியம். நாம் எப்படிப்பட்ட வஸ்திரத்தை அணியக்கூடாது என்று சொல்லி வேதாகமத்திலே பல வசனங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. இங்கே பார்க்கிறோம், சகரியா 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே யோசுவா எப்படி இருக்கிறார்? அழுக்கு வஸ்திரத்தோடு கூட யோசுவா நிற்கிறார். அப்ப தேவதூதன் சொல்லுகிறார், இவன் மேல் இருக்கிற அழுக்கு வஸ்திரத்தை களைந்து போடுங்கள். நல்லா கவனமா கேளுங்கம்மா, கர்த்தருக்குள் பிரியமான தேவஜனமே. அழுக்கு வஸ்திரம் என்றால் என்ன? இன்றைக்கு அநேகர் தன்னுடைய வஸ்திரங்களை விதவிதமாய் அணிந்து கொள்கிறார்கள். ஆனால் அவர்களுக்கு தெரியவில்லை, நாம ஆவிக்குரிய வாழ்க்கையிலே அழுக்கு வஸ்திரத்தை தான் அணிந்திருக்கிறோம். தேவ பிள்ளைகளே, அழுக்கு வஸ்திரம் என்றால் என்ன? பாவம், அக்கிரமம், அநியாயம் நிறைந்த ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிற மனுஷன் எப்படி இருக்கிறான்? இன்னும் அவன் அழுக்கு வஸ்திரத்தோடு கூட தான் இருக்கிறான். அல்லேலூயா சொல்லுவோமே, சத்தமா சொல்லுவோமே. ஆனா அவனுக்கு தெரியல. அவன் வெளியில போகும்போது என்ன நினைக்கிறான்? நான் புது ட்ரெஸ் அணிந்து கொண்டு வெளியில போறேன், புது ட்ரெஸ் அணிந்து வேலைக்கு போறேன், புது ட்ரெஸ் அணிந்து சபைக்கு போறேன். ஆனா கர்த்தருக்குள் பிரியமான தேவஜனமே, அழுக்கு வஸ்திரத்தோடு கூட நீ இருப்பாயானால், பாவம் என்கிற, அக்கிரமம் என்கிற, அநியாயம் என்கிற அழுக்கு வஸ்திரத்தோடு கூட நீ இருப்பாயானால், ஆண்டவர் சொல்றார், இவன் மேல் இருக்கிற அழுக்கு வஸ்திரங்களை களைந்து போடுங்கள். முதலாவது கர்த்தருக்குள் பிரியமான தேவஜனமே, உன்னிடத்துல இருக்கிற பாவம், அக்கிரமம், அநியாயத்தை நீ உதறி போட வேண்டும். அவைகளிலிருந்து விடுதலையாக வேண்டும். உன்னுடைய வஸ்திரம் பாவத்தினால், அக்கிரமத்தினால், அநியாயத்தினால் உன்னுடைய வஸ்திரம் எப்படிப்பட்ட வஸ்திரமா இருக்குது? அழுக்கு வஸ்திரமா இருக்கிறது என்று சொல்லி சகரியா 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் வாசிக்கிறோம். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே, சத்தமா சொல்லுவோமே. தேவ நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தருக்குள் பிரியமான தேவஜனமே, இரண்டாவது ஒரு வஸ்திரத்தை நாம் பார்க்க போகிறோம். ரட்சிப்பின் வஸ்திரம். ரோமர் 10ஆம் அதிகாரம் 9-10 வாசிங்க. ரோமர். என்னவென்றால், கர்த்தராகிய இயேசுவை நீ வாயினால் அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தருக்குள் பிரியமான தேவஜனமே, இரண்டாவது நாம் பார்க்கிறோம் ரட்சிப்பின் வஸ்திரம். தேவ பிள்ளைகளே, ஒரு மனிதனுக்கு ரட்சிப்பின் வஸ்திரம் எப்பொழுது கொடுக்கப்படுகிறது என்பதை நீங்கள் கவனமாய் அறிந்து கொள்ள வேண்டும். தேவ நாமத்துக்கு மகிமை உண்டாட்டும். கர்த்தருக்குள் பிரியமான தேவஜனமே, தண்ணீரிலே மூழ்கி ஒரு மனுஷன் ஞானஸ்நானம் எடுத்து அவன் வெளியிலே வரும் பொழுது அவனுக்கு ஒரு வஸ்திரம் கொடுக்கப்படுகிறது. அதுதான் ரட்சிப்பின் வஸ்திரம். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே.